கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யோவான் 4வது அதிகாரம் 20 முதல் 22வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இங்க சமரியா ஸ்திரீய பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. அவங்களுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அப்படியெல்லாம் ஒரு ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அது கிடையாது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இருக்கு. நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பழைய ஏற்பாடுனா என்ன? புதிய ஏற்பாடுனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சமரியா ஸ்திரீ கிட்ட அவர் சொல்றாரு, யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி எப்படின்னா, தேவன் இருக்காரு. அவர் தேவனாய் இருக்கிறாரு. அவர் அவர்கிட்ட கிட்ட போகணும்னா நம்ம பாவத்து தடையா இருக்கிறது. அதனால ஒரு மிருகத்தையோ அநேக மதங்கள்ல கூட இன்னைக்கு வரைக்கும் கூட அது இருக்கு. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் இஸ்ரவேல ஜனங்கள் மாடுகளை, ஆடுகளை எல்லாம் பலியா செலுத்துவாங்க. ஏன்னா அந்த ரத்தத்தின் வழியா தான் பிதா கிட்ட செல்ல முடியும் சொல்லி அந்த பலியை செலுத்தினா அவங்க பாவத்தின் நிவர்த்தியா அப்படி தான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே அவர் தான் நமக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரோட ரத்தத்தின் நிமித்தம் தான் நம்ம பாவங்கள்லாம் மீட்கப்பட்டது. அப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அப்ப பிதாவும் குமாரனும் வேற வேற தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக மதங்கள்ல இதுவும் ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. இயேசுப்பா ஒரு தூதர் என்று சொல்லுகிறது. ஆனா வசனம் தெளிவா இருக்கு. புதிய ஏற்பாட்டின் முறைமைப்படி இயேசு தான் அவர் தான் ஒரே பேரான குமாரன். யோவானோட ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. தேவன் இருந்தால் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்ததுன்னு சொல்லிட்டு. எல்லாமே பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒண்ணுதான். பிதா பழைய ஏற்பாட்டுல இருக்காரு. நம்ம பாவத்தின் நிமித்தம் அவர்கிட்ட போக முடியாம இருக்கு. அதனாலதான் ஒரே பேரான குமாரனை இங்க புதிய ஏற்பாட்டுல அனுப்புறாரு. அதே தான் இங்க புறஜாதி ஸ்ரீ சமரியா புறஜாதியா இருக்கு. அங்க அவங்க கேக்குறாங்க, நாங்க எருசலேம் ஆலயத்துல எல்லாம் நாங்க போய் தொழுது கொள்ள முடியாது. ஏன்னா யூதர்களுக்கு ஆலயத்துல புறஜாதிகள் தொழுது கொள்ள முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். இன்னைக்கும் நம்ம வீட்டுல இந்த புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சாரு. அப்ப அவர் யூதருடைய தெய்வம் தானே? இல்ல, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. யூதர்களுக்கு ஒரு மகிமை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது சந்நிதியா அவங்க மாறினாங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுது, ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருது. ஆனா கடவுள் எல்லாருக்கும் பொதுவான கடவுள். இயேசு கிறிஸ்து தான் ஒரே கடவுள். அதை நம்ம ஏத்துக்கொண்டாதான் அந்த ரட்சிப்பு நமக்கு பூர்ணமாகும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேரால தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. நீங்க அநேக இதெல்லாம் தெரியாம விழுந்து போறாங்க. கர்த்தர் ஒருவரே தேவன் என்று தெரியாம விழுந்து போகிறாங்க. இதை தெரிந்து கொள்ளுங்க. பைபிள்ல அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்நிதிக்கும் தான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.